கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்களே, கண்டிப்பா யாரையுமே வற்புறுத்திலாம் அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. நீ கோயிலுக்கு போனா போக மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது போவாங்க சார், கண்டிப்பா போவாங்க. திடீர்னு வேலை போயிடும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், திடீர்னு உடம்புல ஒரு நோய் வரும். அப்போ ஒரு நம்பிக்கைக்காக தான் கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும், எந்த சாமியை கும்பிடணுன்றதான் எங்களை மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய வேலை. அதை நாங்களும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருச்செந்தூருக்கு போய் கடற்கரையில குழி தோண்டி தீபம் ஏத்துங்கலாம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்பத்தில் பாவம் தீரணுமா பாவக்காயில் தீபம் போடுங்கள், குடும்பம் நல்லா இருக்கணுமா குடைமிளகாயில் தீபம் போடுங்க. இதை அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். மேம் இவங்க இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க மேம். அதாவது ஸ்ரீரங்கத்துல என்ன சாமி இருக்கு, கல்லு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர்ல விக்கிரகம் என்ன இருக்கு, அதெல்லாம் நான் சும்மா நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிங்க மேம் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது? அந்த நம்பிக்கையை நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது இதை செஞ்சு பார்க்கலான்ற ஒரு எண்ணம், அது ஒரு வற்புறுத்தலாகி கோவப்படுறாங்க. இல்லம்மா, நீங்க எல்லாத்தையுமே பயங்காட்டியே சொல்லி கொடுக்கணும்னு பாக்குறீங்க. நீ இன்னைக்கு நீ என்ன விளக்கு போடல அப்படின்னா உன்னை நரகத்துல எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பாங்கங்கிறீங்க. பயங்காட்டி எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்க மறுமை இம்மையெல்லாம் பேசுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? பாவம் சேர்ந்துருங்க சார் அவங்களுக்கு. பயந்தாதான் நான் ஒண்ணு சொல்றேன். தானே தனக்கு தலைவனும் நாட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயனும் தூய்ப்பயனும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்களோ இந்த ஜென்மத்துல பண்ணீங்களோ அதான் அடுத்த ஜென்மத்தை அனுபவிக்க போறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? பயங்காட்டி சொன்னா எப்படி பண்ணுவாங்க அவங்க? நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க அவங்கள? அது இவங்க சொன்னாங்கல்ல, பேரன் வாய் பேசல, அது பாவம் சார், பூர்வ புண்ணிய பாவம். அத ஒரு நிமிஷம், ஆமா இல்ல, ஒரு குழந்தை பேசல அப்படின்னா அது பாவம், அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம்ன்றத கண்டிப்பா நம்ம அப்படி பேசக்கூடாது. கடவுள் அப்படி எல்லாம் ஒரு குழந்தைய எல்லாம் தண்டிக்க மாட்டாரு. இப்படிலாம் நீங்க பேசுறதால, அது ரொம்ப தப்பு. இப்படிலாம் நீங்க பேசுறதால உங்களை எல்லாம் வெறுக்குறாங்க. இல்ல, ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீ செஞ்ச பாவம், உன் குழந்தை பேசலன்னா நீ செஞ்ச பாவம் தப்பு. நம்ம யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, இனிமையான வார்த்தைகளை பேச, அதுதான் பக்தி. அப்போ நமக்கு இதுதான் பக்தின்னு சொல்லி கொடுத்தப்ப இவங்க குழந்தை பேசாததுக்கு அவங்க செஞ்ச பாவம் காரணம், புண்ணியம் பண்ணலன்னா நிச்சயமா நம்ம பேசக்கூடாது. பக்தி அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க ஹர்ட் பண்ணலங்கிறீங்க. ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருக்க ஒருத்தருக்கோ, குழந்தை பிரச்சனையா இருக்க குழந்தைங்களுக்கும் எவ்வளவு ஃபீல் ஆகும். நீங்க சொல்லிட்டு ஹர்ட் பண்ணலங்கிறீங்க. இது ஹர்ட் பண்ணும். பாவம் எப்படி சொல்றீங்க நீங்க? இது பாவம்லாம் சொல்லவே முடியாது. நீங்க இப்ப நீங்க அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? உங்க குழந்தை சரியாக பேசாத காரணம் போன ஜென்மத்துல செய்த நீங்க பாவம். உங்களுக்கு என்ன அத பாவம்னு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். உங்களுக்கு சொன்னோனே என்ன தோணுச்சு? ஐயோ என்ன பாவம் செய்தோ அதான் அந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை சொல்ல. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் நிறையவே கேட்டிருக்கேன் சார். அதனாலதான் என்னோட அடுத்த சொல்லக்குள்ள ஐயோ நம்ம பிள்ளைய பரிமளை இப்படி சொல்றாங்களே, நம்ம எந்த பாவமும் செய்யல, ஏன்டா கடவுளை இப்படி இந்த பிள்ளைய சோதிக்கிறேன், அப்படிதான் ஒரு ஆத்திரம் வரும் சார். இப்ப புரியுதாமா உங்களுக்கு? அதுதான் ரொம்ப வலிக்குது. நம்ம மனசு கறிஞ்சு எந்த பாவமும் செய்யலே, ஏன் நம்ம பிள்ளைய இப்படி சோதிக்குது கடவுளே, அப்படிதான் ஒரு ஆத்திரம் வருது. புண்படுத்தலைங்க சார். நீங்க புண்படுத்தல நம்புறீங்க, நீங்க புண்படுத்துறீங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் காயப்படுத்தல சொல்றாங்க. நீங்க இல்ல இல்லன்னு மறுக்கிறதுனால அது இல்லாம போயிட போகுது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவிட்டியா சொல்றேன். சாமியை கும்பிட்டு நிறைவு இல்லம்மா, இது பாசிட்டிவிட்டியே இல்ல. இது நீங்க சொல்வது ஒருத்தர் மனசை காயப்படுத்துறதுதான். சம்பந்தப்பட்ட 2 பேர் சொல்லிட்டாங்க, அவங்க அழுதுட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்று வேணும் ஒருத்தங்களை காயப்படுத்துன்னு சொல்றதுக்கு? இனிமேல் நீங்க சொல்லாதீங்க. ஓகே சார். ஓகே, வேற என்ன வீடுல மூட நம்பிக்கை பண்றது உங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு? சார் எனக்கு 1 இயர் தான் ஆகுது மேரேஜ் ஆகி. இப்போ பேபி எதுவும் இல்லை. ஸோ அதுக்காக பரிகாரம்னு சொல்லிட்டு புட்லூர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஈரமாக நனைஞ்சிட்டு அந்த கோயிலை 11 டைம்ஸ் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் சொன்னாங்க. எனக்கு ஒவ்வொரு வாரம் பண்ணும்போதும் கோல்ட் ஆகுது, உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கோசம் இவ்வளோ இல்லாத போயிட போகுதுன்னு அந்த ஒரு இதுவுக்கு. ஓகே, பட் அது அவங்களுக்கு சிரமமா இல்லைன்னா ஓகே, சிரமமா இருக்குங்கிறாங்கல்ல. புட்லூர் கோவில் குழந்தைக்கான கோவில். ஏன்னா அம்பாலே கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய கோவில் தான். அங்க போய் பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். ஆனா ஒருத்தவங்களை முடியாதவங்களை வற்புறுத்தி இன்னொன்று எந்த ஒரு தெய்வமும் நீ இதை பண்ணுனாதான் நான் உனக்கு அதை கொடுப்பேன் நிச்சயமா எந்த சாமியுமே சொல்லலை. இப்போ நீங்க ஒரு வரியில இவர்களுக்கு ஒரு மெசேஜும் இவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னா என்ன சொல்வீங்க? 2 பேருமே கடவுளை நம்புகிறீங்க, ஒருத்தரை தான் நம்ப மாட்டீங்க. ஒருவர் அவர்களுடைய நம்பிக்கையை இன்னொருவர் மீது திணிக்காமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணா எடுத்துட்டு போனாலே மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன்.